இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல நாங்க இந்த இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம்க்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல வந்து கொடுத்துருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க போய் பார்த்தோம்னா என்ன வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விப்ரோஸ் ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் 2024-2025 ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் வந்து 14th of September. இன்னும் 7 days தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளை நோ பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணி ஓகேங்களா. இப்போ வந்து ஜாப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிடிசி வந்து 15,500 வந்து பர் மந்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 4 year ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து எவ்ரி இயர் வந்து அந்த பே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு வித் ஜாயினிங் போனஸ் ஆஃப் 75,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிசிஏ அண்ட் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க ஜஸ்ட் 10th பாஸ் 12th பாஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன்ல வந்து 60% ஆர் 60 ஜிபிஏ வந்து நீங்க வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இயர் ஆஃப் பாசிங் 2024-2025 இருந்தால் மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதர் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்லாக் இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேக்ஸ், அப்ளைட் மேக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து கோர் மேத்தமெட்டிக்ஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேப் வந்து மேக்சிமமா 3 years மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்க வந்து அப்ளை பண்ணி செலக்ட் ஆகல அப்படின்னா அப்ளை பண்ணி 3 months தான் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது நீங்க 3 மாசம் கூலிங் பீரியடை கம்ப்ளீட் பண்ணிருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஏஜ் லிமிட் வந்து 18 yearsக்கு மேல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரவுண்ட் 1ல ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அதுல வெர்பல், அனாலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ், ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து வாய்ஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் பிசினஸ் டிஸ்கஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து 60 month இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா உங்களோட ஜாயினிங் போனஸ் வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இங்க தெளிவா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து டீட்டெயில்டா நீங்க வந்து இது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் நீங்க தாராளமா ஷேர் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட இந்த வீடியோவை என்ன பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.